யூஸ்வலாக வந்து லாஸ்ட் டே விட பெனல்டிமேட் டே தான் வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் ஜாஸ்தி, இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. ஸோ சுவாமி வந்து பியூட்டிஃபுல்லாக இன்னைக்கு வந்து ராமரத்னம் சார், டாக்டர் ராமரத்னம் சார் பேச வச்சிருக்கார். சுவாமியோட பேசில் நம்ம எல்லாருமே சேர்ந்து சார்
வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம், துளசிதாச ராமாயணம் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். கதா அப்படின்னு கதைன்னு சொல்லுது. அது ஏன் கதைன்னு சொல்றாரு எனக்கு தெரியாது. அதனால் தெரிஞ்சவங்க தான் சொல்றாங்க. ஏன் அது கதை? கதை அப்படின்னாலே ஒரு நாமளா ஒரு இமேஜின் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவருடைய கதை, இவருடைய கதை, விஜயகாந்தன் கதை இப்படிலாம் சொல்கிற கதை. பட் இது கதையா அப்படின்னா அதெல்லாம் வந்து கதை சொல்கிறாங்க. இந்த கதைங்கிறத இப்போ சமீபத்தில் 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இது நான் சொல்லியிருக்கேன் நிறைய சில பேருக்கு ஞாபகம். போடும் போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லை. அதான் ஃபஸ்ட் பாயிண்ட். போடும் போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லை. சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லை. கதைதான் விடுங்க. சுவாமி சொல்லியிருக்காருன்னா அதுக்கு எவ்வளோ அர்த்தம்னா அந்த விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம். ஏன்னா இந்த பாட்டு கோவிந்த ஹரே கோபால ஹரேங்க வேதாமி அந்த சீதா ராமபுரம் அப்போ ராமலா எழுதுறது கலியுகமே சாயி அப்படின்றாரு. அப்போ என்ன இது வந்து ஆட்டோபயோகிராஃபி தான். இது வேற ஒன்றும் இல்லை. வந்துட்டாரு கொஞ்சம் லேட்டாக வருது. நாமளே லேட்டஸ்டாக அது கரெக்ட். அவ்வளோ கரெக்டானது. நாமளே படிச்சுட்டு அப்படியே படிச்சுட்டு போவோம். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறது பெட்டர். நான் நேற்று அதுவே சொன்னேன். நான் சொன்னேன் என்ன படித்த சாப்டரு படிக்கிற மாதிரி வந்துட்டு அப்படின்னு நான் சொன்னேன். ராஜு வந்து அவர் கொஞ்சம் உடம்பு ரொம்ப இதுவாக இருந்ததுனால கிளம்பிட்டார். நான் அப்படின்னு சொன்னால் ஒரு கணேசன் சொன்னாங்க நினைக்கிறேன். ராமாயணமே நம்ம திருப்பி திருப்பி சொன்னதே தான் கேட்டுட்டு இருக்கோம் வருஷம். அதனால் அந்த சாப்டர் மறுபடியும் சொல்லுவேன். ஸோ எனக்கு சொல்லிட்டார் இந்த சாப்டரை. ஏன்னா அவர் ரொம்ப ஃப்ளோ அறிவு மாதிரி. அதனால் எத்தனை சாப்டர் போகிறது இதோட எழுதினாரு. 2 சாப்டர் போயிட்டாரு. நான் திட்டு நிறுத்தி எனக்கு இந்த பேக் அவுட்னு சொல்லுவாங்கல்ல, அது நேற்று தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இது நான் தினத்தோடு சொல்கிறவங்க இப்போ குரு இருக்காங்க. அவங்கெல்லாம் இது சாதாரண பாடப்பாடம். அவங்களுக்கு நமக்கு பாடப்பாடம் இது புது பாடம். ஸோ அதனால் இல்லைன்னா இந்த பாட்டு சொல்லிட்டு போகிறாரு. அவர் டைமிங் முன்னாடி உட்காந்து சீட் கொடுக்க மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் அப்புறம் நான் ஆஸ் யூஸ்வல் ராஜுவை டிஸ்டர்ப் பண்ணலாம். நீங்கள் யூஸ்வல் ராஜுவை டிஸ்டர்ப் பண்ணணும் பார்த்தேன். அவர் கொஞ்சம் இதெல்லாம் இருந்தேன். சரி இது என்ன அப்படின்னு போட்டால் என்ன விஷயமா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. ரொம்ப கார்த்திக் எனக்கு சொன்ன அன்னியிலிருந்து எத்தனை நாளும் தெரியும் 20 நாளாக இருந்ததுனால சரியான தூக்கமே இல்லை. ஒரு 400 பக்கம் இதுக்கு முன்ன பின்ன இது சொல்லவில்லை. சொல்ல கேட்டுட்டோம். திருக்குறள் முனிசாமி சொல்லுவார், துர்கானந்த வாரியார் சொல்லுவார், சேங்காலூர் மங்கராம டீச்சர் சொல்லுவார், சந்தான கோபாலாச்சாரியர் சொல்லுவார். அவர் குழந்தை சின்ன குழந்தைங்களோட 70 வயசுக்கு முடியுங்க. குழந்தை அவங்க ஒய்ஃப் பக்கம் உட்காந்து சந்தான கோபாலாச்சாரியர் ஆர்எஸ் சொல்லுவார். நாங்கள் வெளிநாட்டு மரம் அங்கே 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். நானே எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் வருவோம். அதை கேட்டு அது ஒரு 13 வருஷம் சந்தான கோபாலாச்சாரியர் சொல்ல கேட்பேன். அவர் செங்காய்க்கும் சொல்லவே வேண்டியது. திருக்குறள் முனிசாமி நம்ம ஸ்டேட்டு தமிழ் வந்துடுவார். கேட்க இந்த பொருள் கேட்கணும். பேச்சு கேட்கணும்னா இப்படிப்பட்ட ஒரு சொல்லி மாறாது. நான் வந்து பல தடவை கேட்டு ஆச்சரியப்பட்டு அப்படியே அதே மாதிரி நேரம்
கண்ணதாசனை பார்த்தவங்க பேசினவங்க ஒரு பேச்சு 3 மணி நேரம் கேட்கணும். வெள்ளி பாரதம் வெள்ளி பாரதம் சொல்ல அவரோட வைஃபை கூப்பிடுவார். திருச்சி குப்பைக்காரங்க வாத்தியாராங்க. திருச்சி குப்பைக்காரே வாத்தியாராங்க. அங்கே நான் எங்கள் நாளைக்கு போகுவேன் கோயம்புத்தூர் வருவார். மேடையை வந்துட்டு ராமாயணத்துக்கு நான் ஏதோ சொல்கிறேன் மன்னிச்சுக்கணும். வெத்தலை பாட்டை கூட்டி தருவார். ஒரு வெத்தலை அவருக்கு வெத்தலை கொடுத்த டைம் 4 நிமிஷம் தான் பேசுகிறேன். பட்டிமன்றம் அவர் நின்று ஜெயிக்கணும். அந்த வெத்தலை எடுத்து போடுவார். 1 minute ஓவர் 3 minutes பேசலாம் பாருங்க. அதே மாதிரி அது தலைமைக்காரர்களும் தெரியாது. அவை விவசாயம் பண்ணி அவை துரை நடராஜன் மாப்போசி சிலம்பு செல்வர்கள் சும்மா சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கணும், அதெல்லாம் கொடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு தமிழ் அந்த மாதிரி ஒரு ரீச். ஸோ இது சுவாமி எழுதிய ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறது என்னுடைய கொஞ்சம் தமிழ் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா முதல் கடவுள் வாழ்க்கையோட எல்லா பாடல்களும் எல்லா நூல்களும் இலக்கியங்களும் உலகம் யாவையும் தாங்குல வாழ்க்கலும் நிலைநிறுத்தலும் நீந்தலும் நீங்கிறார் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணனுக்கு சரண். முதல்ல சரணாகதி அடைகிறார். இப்போ அனந்தாங்கிற படத்தை பார்த்துட்டு எல்லாரும் சொன்ன ஃபீட்பேக் என்னன்னா அது சரணாகதியை பற்றி சொல்றது. ஆக்சுவலாக பார்த்தா சுவாமி சொன்னது யாருக்கு சொன்னாரு ஞாபகம் பெற்ற குறித்து சொன்னாரான்னு தெரியல. சரணாகதி அவ்வளோ ஈஸி இல்லை. தபோவனத்தில் அதெல்லாம் சொல்லி பெற்ற குறித்து தான் சொன்னாங்க. ஏன்னா அவன் சிறுமி சாகிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணி எனக்கு ஒரு மந்திரம் கரெக்டாக மந்திரம் சொல்லி அவர் கோபம் விட்டு அப்புறம் நீ அந்த பக்தி செய்ய அது போதும். நாமத்தை சொல்றது ஈஸியஸ்ட் வே. சரணாகதி இஸ் நாட் ஈஸியஸ்ட் வே. ஸோ இவர் சரணாகதியில் எல்லாம் சரணாகதி தான் சொல்றாங்க. அவரே அன்னவருக்கே சரணாகதி. யாருக்கு? உலகம் யாரும் தாமதம். அதுதான் வேண்டுதல் வேண்டாமையெல்லாம். ஒரே ஒரு ஆள் தான் வேண்டுதல் வேண்டாம் சுவாமி தான். அப்போ அதுக்கெல்லாம் விருப்பம் இருக்கு. வேண்டுதல் இருக்காங்க, வேண்டியவர் இருக்காங்க, வேண்டாதவர் இருக்காங்க. ஸோ நாமும் சரணாகதியோட தொடங்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு சாப்டர் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். ஏன்னா நேற்று கேட்ட வாழ்க்கை இது. அதனால் நான் வந்து டைவர்ட் பண்ணி அதில் கொஞ்சம் சொல்கிறேன். நான் அதையே சொல்லாமல் என்னதோ கொஞ்சம் யோசித்து டைவர்ட் பண்ணேன். ஸோ தேடல் தொடங்கலாம். பல திசைகள், பல நாடுகள், பல மனங்கள், ஆகல் எல்லா திசைகளுக்கும் போகிறேன். யாருன்னா ஆஸ் யூஷுவல் வாங்க வேண்டி யார் ஆஸ் யூஷுவல் எதுக்குமே நம்பர் 1 யாருன்னு ஒரு சில ப்ரைவேட் கம்பெனியில் சொல்லுவாங்க. வேலை செய்யறதுக்கு வேலை கொடுக்குது அப்படின்னு. வேலை செய்யணும் வேலை ஒன்றா என்ன இருக்கணும், வேலை செய்யாத ப்ரொமோஷன் கொடுக்கணும். ப்ரைவேட் கம்பெனி யூஸ்வலாக யாராவது ப்ரொமோஷன் இருக்கா? நான் யூஸ்வலாக பேசி பண்ணி அவன் ப்ரொமோஷன் இருக்கா? அவங்க வேலை செய்யறது இல்லையா? ஏன்னா வேலை செய்யறவங்க மட்டும் மேலே இருக்கவங்களுக்கு பிடிக்காது. தியரி படிச்சிங்கன்னா நான் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறம் நான் வாங்குற தியரி மொத்தம் நான் 43 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு பேசுகிறேன். 35 வருஷத்துக்கு அப்புறம் தெரிஞ்சது என்ன அப்படின்னா வேலை செஞ்சால் மட்டும் போகிறேன். யூ ஷுட் கிரியேட் அ கம்ஃபர்ட் லெவல் டு தி ஓனர். ஓவர் இஸ் த ஃபவுண்டர், சேர்மன் ஆர் மேனேஜிங் டைரக்டர். அவங்களுக்கு உங்களை பார்த்தா கம்ஃபர்ட்டாக இருக்குது. எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்குது? ரொம்ப வேலை போகிறாருன்னு சொல்லுவாங்க. உங்களோட ஒரு ஃப்ரீயாக பேசுகிற அளவுக்கு நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணணும். நீங்கள் வேலை செஞ்சால் போகிறதே போகிறேன். வேலை செஞ்சால் என்ன பண்ணுவாங்க? வேலை கொடுப்பாங்க. வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. பல அதான் சொல்லுவாங்க. என்ன வேலை செஞ்சு 10 நேரம் வழிகள் அது வழிகள் அதெல்லாம் கடுமையாக இன்னொரு வேலை கொடுக்குறாங்க. ஸோ இப்படி அனுமன் தலைமை தான் எல்லாத்துக்கும் அனுமன் தான் தலைமை. பாருங்கள் ராமாயணத்தை படிச்சியாக பாருங்கள். எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் வட்டாரம் கூப்பிடுற முதல் ஆள் அனுமான். வேறு யாரையும் கூப்பிடுறது பாருங்க. இவரை தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு
பெண் சொன்னார் இல்லையா, அந்த பெண் பேர் சுயம்பரம். அவள் வந்து எந்த இடத்துல சீதை இருக்காங்கிறது ஒரு ஹிண்ட். ஃபர்ஸ்ட் ஹிண்ட், கடற்கரை ஓரத்தில் ஒரு அழகிய நகரத்தில் மனப்புடித்த தோட்டத்தின் நடுவே தன்னந்தனியாக தன் ஊர் நிலையை உண்டு. முக்கியமான பாயிண்ட் பரவி கொண்டிருக்கிறார். இந்த பறவையில் அவள் என்ன செஞ்சார்? தப்பு என்ன செஞ்சார்? அந்த பறவையில் சிறப்பான ஒரு அவதாரம். இப்போ எதுக்கு அந்த போய் காட்டில் இருக்கணும்? யாரையுமே விடாது. சாமியே சம்பவத்தில் ரொம்ப டீப்பான ஊழ்நிலையில் இருந்து சபப்படுறதுக்கு நானே ஒன்றும் செய்யவில்லைன்னு சொல்லிட்டேன். இதை படிச்சு பாருங்க. நானே எல்லாரையும் ஒன்றும் பண்ண முடியாது, நானும் ஒன்றும் பண்ணதில்லை. லேசா இந்த மாடல் கேஸ் ஒரு 2 மார்க் போட்டு பாஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஊழ்நிலை செஞ்சுக்கிறவங்களுக்கு என்னால் ஏதாவது பண்ண முடியும். அதுவே நான் யோக்கு அந்த இந்த இந்த இது ஒரு ஃபஸ்ட்டு ஹிண்ட். 2வது ஹிண்ட் கொடுத்தவங்க யாரு? சம்பாதிக்கு ஹிண்ட் கொடுத்தவங்க யாரு? அவருடைய சன்னு. அவர் சன்னு என்ன பண்ணுறாரு? ராவண காட்டுக்குள்ள போகிறான். எப்படின்னா காடு பணாந்து அனைவரும் பறந்து சென்று கொண்டிருந்த போது 10 தலைகளும் 20 கைகளும் கொண்ட ஒருவன் பரபரப்புடன், சுவாமியுடைய வார்த்தை, பரபரப்புடன் விரைந்து கொண்டிருந்தான். இது இந்த மாதிரி ஹிண்ட், 2வது ஹிண்ட். ஸோ இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ கடலை நோக்கி போகணும், கடலை கடக்கணும், அசோகவனம் கண்டுபிடிக்கணும், கடலை கடக்கணும். இதில் வந்து பாருங்க சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி வில்லடன், மீனன், தூதரா, நலன் எல்லாரும் சில யோஜனைகள் கடக்க முடியும். யோஜனைகள் வந்து 12 கிலோமீட்டர் தான். ஊரை பார்த்து 8 கிலோமீட்டர் போட்டுட்டு அது நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. கூகுள் ரைட்டா அவர் ரைட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆகாயில் 8-11 கிலோமீட்டர். ஸோ எகெயின் யார் இங்கே கரெக்டான கடலை கடக்கிறது? சார் எட்டாவது ஆயிரக்கணக்காக எல்லாம் குறைஞ்சிடும், எல்லாம் வாங்க இருந்தாலும் மறுபடியும் எகெயின் அனுமன் அவர் தான் அங்கே வர. நீங்கள் வலிமை இருந்தவர், சிறந்த அறிவாளி, சகல நற்பண்புகளின் இருப்பிடம், எவ்வளோ குவாலிட்டிஸ். உங்கள் திறமைகளையும் தகுதிகளையும் நேர்த்திகளையும் நீங்களே மதிப்பிட்டு மேல் எழுப்பீர்கள். செல்ஃப் ரியலைசேஷன், நீங்களே ரியலைஸ் பண்ணி காமம் அண்ட் டேக் த லீட் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோம்னா அது மாதிரி வந்து ஓகே, ராமருடைய நாமத்தை நம்ம மனசில் வச்சு நம்ம செய்யலாம். அவரும் கடலை கடக்கிறாரு, நிறைய தடைகள் வருது, போய் இலங்கையை சேர்ந்தாரு. இலங்கையிலே இளங்கினி அப்படிங்கிற காவல் காட்டாரு. யூஸ்வல் இருப்பாங்க. அவன் வந்து இவருக்கு தொந்தரவுலாம் கொடுக்குறா. பட் இலங்கை வந்து இவர் அடித்து வீழ்கிறாங்க. பாட்டு போட்டுங்க, நான் சொன்னது இந்த டைம் பழைய தேவை மீட்கூடிய டைம் வந்துருக்கு. அதனால் அந்த இலங்கையை ஓவர் செய்து இது பண்ணுறாரு. இப்போ எப்படின்னா இவர் ஊருக்குள்ள போயிட்டார். இப்போ நீங்கள் ஒரு தெரு வழியாக நடந்து போகிறீங்க. நீங்கள் போய் ஏதோ ஒன்று நினச்சி போயிருக்கீங்க. எங்கிட்ட ஒரு குரல் வருது, நீங்கள் போகிற காரியம் நல்லா நடக்கும் அப்படின்னு ஒரு குரல் வருது. அது உங்களுக்காக சொன்னதில்லை, அவங்க வீட்டில் ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கு சொல்கிறாங்க. பட் இவருக்கு அந்த பொண்ணு கேட்கறவங்க என்ன நினைக்கிறாங்க? தனக்காக சொன்ன மாதிரி நினைக்கிறாங்க. அந்த எங்கோ இருந்த ஒரு குரலும் அடிக்கடி எல்லா பாட்டுக்கும் எல்லா கலைஞர்களும் எல்லா இதுலையும் எழுதிட்டாங்க. அது நம்ம எனக்கு போவேன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஒரு என்ன நினைச்சாங்க, பாசிட்டிவ் சைனா நினைக்கிறாங்க. இவர் அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கட்டடம், அதுக்கு முன்னாடி பேர் அறிவு எழுதி அதுலேருந்து அருமையான
கேட்குறதா? இதில் போட்டுங்க. இந்த மைக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இனிய ராமருடைய பெயர் சொல்லி அதை அவர் விபீஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க 20 வச்சுருக்காங்க. இது பார்த்து எது போட்டாங்கன்னா நீங்கள் எந்த வாயும் இல்லாமல் தனிப்பட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பூரா நடக்குது. திரும்ப தூங்கி பார்த்தேன். அப்புறம் டேட் பண்ணிட்டேன்னா நான் நோட் பண்ணி பார்த்தேன். ஐசைஸ் போட்டேன், அதை போட்டேன், இது போட்டேன். சமைக்க இந்த கருவிகள்லாம் உங்களுக்கு அதான் நம்ம அவுட் ஆஃப் அது நம்ம போன ஜெனரேஷன் ஆளுங்க. அதனால ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. இப்படி ஒரு அந்த பாட்டு கேட்குற கூட்டம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்குற கூட்டம் பல பேருக்கு எக்ஸ்ட்ரெசிவ் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னை மறந்து கைகளெல்லாம் தூக்கி ஒரு படம்லாம் இருக்கும். அவரை பற்றி சும்மா வந்துருக்கு இந்த அவர்கிட்ட அது பேர் எக்ஸ்ட்ரெசிவ் தன்னை மறந்த பரவசம். அந்த எக்ஸ்ட்ரெஸில் இதில் 10 பேராவது போயிடுவாங்க. நிறைய பேர் அது ஒரு பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிப்பாங்க அந்த விபீஷணர் இருக்காரு. ஒரு 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. விபீஷணர் ஹிண்ட் கொடுக்குறாரு. அந்த ஹிண்ட்டை வச்சு ராமர் வந்து அந்த இடத்துக்கு போகிறார். அதெல்லாம் நேற்று அவர் பண்ண அந்த இடத்துக்கு போய் சோழனுக்கு போய் தன் உருவத்தை மாற்றி போய்க்கிறார். எனக்கு உருவத்தை வச்சு இது பண்ண போக முடியாது. மாற்றி போய்க்கிறாரு. மாற்றி போய் அப்போ அந்த சீதை அப்படிங்கிறா பார்க்குறாங்க. சீதை ரொம்ப சாப்பிட்றாங்க, இழைச்சி ரொம்ப இதுவாக இருக்கா. அப்போ இவர் அந்த சொன்னார்ல கண்ணாடி மோதிரத்தை போடுறாரு. போட்டு ராமன்னு சொல்கிறாரு. பார்த்து இருந்தாலும் உடனே நம்பலை. பல எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அப்புறம் நம்பலை. அதுவும் இல்லாமல் ராமர் இவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் சொன்னார். அவருக்கும் சீதைக்கும் நடந்த கான்வர்சேஷனை சொல்லி அதை இங்கே எடுத்து சொன்னார். பிரபு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னார் இவ்வளோ வந்து இவ்வளோ வெளியிட்டு இருக்கீங்க, நான் மெதுவாக ஏறி பாருங்க, நான் வாஷம் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் வழி இல்லை, அதெல்லாம் கிடையாது. இது ராமருக்கு அழகா. ஏன்னா ராமர் வந்து படையோடு வந்து ராவணனை வெற்றி கொண்டு என்னை ஆசிரியம், அதுதான் கரெக்டான மெத்தட் அப்படின்னு சொல்லி அந்த சாப்டர் முடிகிறது. வரும்போது சும்மா வரல, இருக்கிற பழமெல்லாம் சாப்பிட்டாரு, காயெல்லாம் முடிவு போட்டாரு, மரமெல்லாம் முடிவு போட்டாரு. மரமெல்லாம் முடிவு போடும்போது நம்மளால் செடியை பிடிங்கி போனால் ஒரு மரம் பிடிங்கி போட்டார். டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். நமக்கு அந்த குணங்கள்லாம் உண்டு. 2 பழம் சாப்பிடுவோம், 2 காயை கீழே விடுவோம். நமக்கு அந்த குணங்கள்லாம் உண்டு. அவங்களுக்கு அனுமதிட்டு அந்த கோபத்தெல்லாம் இப்படி செஞ்சார். ஒரு எத்தனையோ கோபம் உங்களுக்கு இல்லையா? ஸோ இந்த வனத்தை அழிச்சோன்னு இந்த செய்தி நியூஸ் ராவணன் போய் தன்னுடைய
படையோட தன்னுடைய மகன் அக்ஷய்குமாரன் கரெக்டாக நான் பேர் அவர் அனுப்பிச்சாரு. அவர் சண்டை போட்டு அக்ஷய்குமாரன் போட்டு தவறிடும். தவறிட்ட அப்புறம் திரும்பியானா இல்லை. அடுத்த மகன் மேகனான் எவ்வளோ சான்ஸ் கிடைக்கும் திரும்புறதுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ சான்ஸ் கிடைக்கும். திரும்பினானா வருந்தினானா அந்த ஒரு இதுவே கண்டினியூ பண்ணணும். என்ன காரணம் அதை சரி மேகனான இது பண்ணா என்னமோ சண்டையெல்லாம் போட்டுட்டாங்க. அந்த பல உருவங்களை கொண்டு என்ன பண்ணுறாங்க. ஏன்னா அவருடைய சின்ன உருவம் இருக்கும்போது ஒரு விஸ்வரூபமும் பண்ணணும். கடைசியில் பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறார். பிரம்மாஸ்திரத்தை உடனே அந்த மாதிரி வணங்குறார். பிரம்மன் உண்டாக்கினாங்க, பிரம்மனுக்கு மதிப்பு கொடுக்காங்க, அது வணங்கி இருக்கிறார். இதுதான் சான்ஸ். நீங்கள் என்ன கட்டிடணும். அவர் எப்படி கட்டான்? சர்ப்பத்தை சார் நாகப்பாசத்தா அனுமானை கட்டி பிணைய மேகனான் சுலபமாயிற்று. ராவணன் கட்டி ஆக்ஷன் போயிடுற சபைக்கு. அப்போ என்ன கேட்குறாரு ராவணன் எடுத்தோம்னா என்ன? ஏ குரங்கே, உண்மையில் நீ யார்? நீ வெளியே காட்டி உருவகித்த பலம் யாருடையது? கண்டிப்பாக ஒன்று இல்லை. அதை அவங்க எப்படி ஒரு குரங்கா முடியுமா? ஏன் அந்த பூங்காவையும் பழத்தோட்டத்தையும் அழித்தார் அப்படின்னு ஃபஸ்ட்டு சுவாமி சொன்னது அப்படியே சொல்லியிருக்கேன். அந்த அனுமதி சொல்றாரு. ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன் நான் இருந்து விட்டு அதானே ஐ வாண்ட் டு பி ஹாப்பினா சாமி என்ன சொன்னார்? முதல்ல ஐய எடு, ரெண்டாவது வாண்டை எடு, எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அது ஈகோ. அது எடுக்க முடியுமானா கண்டிப்பாக எடுக்க முடியும். நான் சாமியை பார்த்தேன், நேர்லேயே பார்த்தேன்னு சொல்கிறதே ஒரு ஈகோ. நான் எத்தனை பேர் நம்ம சொல்லி தெரியும் சொல்கிறோமே இல்லையா? முடியவே இல்லை. ஏதோ ஒரு வகையில் ஈகோ இருக்கும். நான் சாமியை 100 டைம்ஸ் பார்த்துருக்கேன். ஈகோ 100 டைம்ஸ் ஒன்றும் பார்க்காததுக்கெல்லாம் இந்த கையில் ஒன்றுமே பண்ணாமல் கூட்டி கிடைச்சிருக்கு. அப்படிதான் கண்ணப்பர் என்ன பண்ணாரு? ஆளால் தானே ஒழிச்சாரு. பட் கொடுக்க கேட்டேன், யாரும் கொடுக்க முடியாத கண்ணையை தான் கொடுத்தாரு. 1 கோடி ரூபாய் கொடுத்தா நம்ம கண்ணை கொடுக்குமா? இத்தனை கண்ணாடி போட்ட கண் தான். டிஃபெக்டிவ் கண்ணு தானே, சுருப்பமா? 1 மில்லியன் கொடுத்தாரு. அவர் கொடுத்தாரு, ஜஸ்ட் கொடுத்தாரு. அன்இமேஜினபிள் ஈவெண்ட்ஸ். இதெல்லாம் அன்இமேஜினபிள் ஈவெண்ட்ஸ். ஒரு காலை வச்சுதான் கொடுத்தாரு. காலை தான் சிவன் வச்சார். சார் நான் என்ற செருக்கையும் அவளையும் கைவிடு, நீ பிறந்த உலகத்தையும் சேர்ந்த மரபின் பெருமையும் எண்ணிப்பார். ஏன்னா அவரும் பேக்ரவுண்ட் இருக்கு, சும்மா இல்லை. ராவணன் சாதாரண ஆள் இல்லை, அவன் சாதாரண ஆள் இல்லை நினைச்சு சொல்றான். இஷ்வாகு மரபின் மணிமூடி ரத்தினமும் ரகுவம்சத்து விலை மதிக்க முடியாத மாணிக்கு கல்லும் தம்மிடத்தில் பற்றுடையோர்களின் மனதிலிருந்து அச்சத்தையும் அழித்து அகற்றும் பெருமானும் ஆகிய ஸ்ரீராமரை உன் உள்ளத்தில் இருத்தி அவரை போற்றி வாழ். ராமரை போற்றி வாழ். நான் விட்டு ஒழி, அவரிடத்தில் தஞ்சம் புகு, சரணடை, அவரிடத்தில் நீ பகை கொள்வது இடத்தில் உள்ள வேண்டாம். நாம சொல்றார். ராமரின் தாமரை மறுப்பாளரை சீதையை சமர்ப்பணம் செய். நெக்ஸ்ட் பாயிண்ட். முதல் பாயிண்ட் சரண், இரண்டாவது ரிட்டர்ன். அப்போ கேட்பாங்க, ஏன் ராமன் கேட்க? இத்தனை பேர் சொல்லி ஏன் ஒரு இதே பண்ணல? இந்த காரணம், அறிவுடைய மனிதர்களும், நல்லா கேட்கணும், அறிவுடைய மனிதர்களும், அறிவு இருக்கு, பயங்கர நாலேஜ் இருக்கு, பயங்கர புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கான். அறிவுடைய மனிதர்களும் அகந்த என்னும் தேரேறி, ஈகோ, அகந்த என்னும் தேரேறி ஆதிக்கம் செய்யும் நேரம். இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? அறிவுடைய மனிதர்களும் அகந்த என்னும் தேரேறி ஆதிக்கம் செய்யும் நேரம். அன்புடைய நங்கையரும், யார் தப்பா நினைச்சுக்கிறாரு? அன்புடைய நங்கையரும் அகமுடைய நாயகனை அடிமை போல் விழுந்த நேரம். கரையுடைய நெஞ்சினரும் திறனுடைய கவிஞர்களை காலால் உதைக்கும் நேரம்.
கடல் பெருகி மழை பெருகி காற்று புயலாக வரும் கலியுகம் முடியும் நேரம். இதான் காரணம். என்ன காரணம்? கலியுகம் முடியும் போது மேக்ஸாப் இருக்கு. பட் கலியுகத்துடைய எஃபெக்ட் இது. எவ்வளோ சொல்லி கேட்கறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த வழியில் போகாதே, நிற்பாதே, இந்த காலில் முடி போட ஒருத்தர் ஒரு டாக்டர்கிட்ட போகணும், டாக்டர் ஒரு டாக்டர் போட முடியாது, ஒரு டாக்டர்கிட்ட போனால் ஒரு டாக்டர் போட முடியாது. 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு அனுபவம் இருக்குது. ஒருத்தர்கிட்ட போனேன், இதெல்லாம் முடியாது, எல்லாரும் சொன்னால் தெரிஞ்சுக்கிடுவீங்க. அவங்க உடனே சார் 3 நாள் இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டு 3 நாள் கழிச்சு இம்மீடியட்டாக ஒரு 3 எழுத்து 2 ஹாஸ்பிட்டல் போனாங்க. அந்த இடத்துல சார் எங்கே சார் நீங்கள் கீழே அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 1500 ரூபா கீழே முடிச்சது. அடுத்த ஃப்ளோருக்கு போனால் வேறு கரெக்டு அந்த லேடி ஒரு 10 மாதம் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணல ஆப்போசிட்டில் நான் இன்ஸ்டியூட்டில் நம்ம சொல்ல விரும்பல. ஏன்னா அவ்வளோ பயங்கரமான அவங்க டயக்னோஸ் பண்ணுறாங்க. என்ன நம்ம போகிறோம் அது பண்ணி டிஷ்யூ எடுத்து பொம்பாய் பண்ணணும். உண்மையாக ஒரு வாரம் ஃபங்க் ஆகிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபங்க் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆச்சாரியம் ஒரு டாக்டர் 90 வயசு டாக்டர் பெங்களூர் இருந்தார். அதுக்கு நான் எழுதி அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து நான் எழுதினேன். அவர் ஒரு சின்ன க்ரீம், அந்த க்ரீமை தடவிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று விட்டுங்காரங்க எந்த கொண்டு போனாங்க தெரியும். ஸோ இது கலியுகம். இந்த கலியுகத்தால் தான் அவன் கேட்கல. அதுக்கு எந்த நல்ல ஒரு அனுமான் எவ்வளோ சொல்கிறாரு கேட்கல. விபீஷன் அவருடைய அடுத்த நாம் போன விபீஷன் எப்பேற்பட்டவன் பார்த்தோம். அவன் என்ன சொல்கிறான், இந்த யாரை விட்டுட்டு அதனால விட்டு சொல்லாத, டோன்ட் ட்ரை டு கில் ஹிம் பிகாஸ் தூதுவராக வந்தவர் அவர் தேர் கேரிங் மெசேஜ். நேற்று வந்து அதை பார்த்து சொன்னாருன்னு டோன்ட் ஷுட் பி அவங்கள பண்ணக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை மட்டும் கேட்கணும், அவங்களை அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தண்டனை கொடுக்குது. அச்சு வச்சு எல்லாம் பண்ணி அதெல்லாம் திருத்த முடியாது, நீ அதை பண்ணுறது பண்ணு பட் ஈரோடு அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது பண்ணணும் இல்லையா, அவங்க தண்டனை கொடுத்துட்டு அவங்க அவங்க சும்மா அனுப்ப முடியாது. ஸோ அதனால் ஒரு வாங்கில் புண்ணியம் கட்டி எண்ணெயை விட்டு நெருப்பு பற்ற வைக்கும்போது காத்தடிக்கும். காத்தடிக்கணும் என்னாச்சு, ஒரு வாங்க இருந்தே போகுது. தான் பற்ற வைக்கிறார். அவங்க பற்ற வைக்கிறார், இவங்க பற்ற வச்சது. அவர் போயிட்டேன் போயாமல் பற்றிக்கிறது என்ன பண்ண முடியும்? அந்த தூதுவர்களுடைய குணங்கள் சொல்லும்போது ஏன் அந்த மாதிரி தூதுவரை போட்டாங்கன்னா வள்ளுவர் சொல்லுவாரு, விடுமாற்றம் வேங்கற்கு உழைப்பான், வடுமாற்ற வாய்சரா வெண்கணப்பன், தனக்கு வரும் துன்பத்திற்கு அஞ்சி தன் அரசனுக்கு வழிவராமல் காப்பவரை போய் சொல்லிட்டு கம் பேக் வித்தவுட் டிஸ்கிரெடிட்டிங் யுவர் கிங். அந்த சாமர்த்தியம் அம்சமான எவ்வளோ யூஸ்லெஸ், இவனே யூஸ்லெஸ், இவங்க ராஜா எவ்வளோ யூஸ்லெஸ்ஸாக இருப்பான்னு அந்த இடத்துல கற்றுக்கிறாங்க. எவ்வளோ மிஸ்டீரியாக பண்ண முடியும், எவ்வளோ கேவலமான ஒரு ஜந்துவாக இருக்கும், அப்படி அந்த மாதிரி போயிடக்கூடாது. ஸோ இவர் வந்து ராமர்கிட்ட பெரிய உருவத்தை கட்டிட்டாங்க, பிரம்மாஸ்திர வச்சு கட்டினாங்க. இப்போ என்ன பண்ண சிறு உருவம் ஆனவங்க கையெல்லாம் கலந்து போச்சு, வெளியில் வந்துட்டார். அவர் ராமாராமான்னு இது பண்ணி இப்படி எல்லாம் மாடு கோவில் எல்லாம் தீக்கரையாகி எல்லாம் பண்ணி எல்லாரும் வருத்தமாக இருக்கா, ஒரு ஜனங்கள்லாம் வருத்தமாக இருக்கா. மண்டோதரியுடைய ஹஸ்பண்டுடைய மூர்க்கத்தனமான செயல்களால் எவ்வளோ சொல்லிப்பாங்க. இதெல்லாம் கேட்டு சீதைக்கு நியூஸ் போச்சு. அவன் வந்து என்ன பண்ணான்னா, ராமருக்கு ராம பக்தனான அருமாருக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. தீ தீ எரிஞ்சுட்டே என்ன ஆகும், அது 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 ராமனுக்கே வேண்டாது. அந்த தீ வந்து அனுமாருக்கு ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு வேண்டும்போது குளிர்ந்து இதமாகி போச்சு. அனுமார் அவர் போய் சீதாதேவி வணங்கி அவருக்கு தெரிந்து ஒரு அடையாளமாக ஒரு ரத்தினத்தால் ஆகிய சூடாமணி அடையாளமாக பெற்று அவர் கடலை தாண்டி வந்துடுறாரு. இப்போ அவர் ஃபஸ்ட்டு சந்திக்க வேண்டிய ஒரு
சுப்ரீவன், அவர் தான் ராஜா, சுப்ரீவனை சந்திச்சு அதுக்கப்புறம் ராமபுரம் போய் பிரீஃபிங். இப்போ நாமெல்லாம் போய் மேனேஜருக்கு ப்ரீஃப் பண்ணுறோம்ல, செஞ்சது செய்யாதையெல்லாம் சேர்த்து சொல்லி ப்ரீஃப். அது என்ன சாமர்த்தியமாக செய்யணும்னா மற்றவங்க போய் சொல்லணும்னா நீ போய் சொல்லணும். முதல்ல அட்டண்டன்ஸ் போடணும். முதல்ல போய் சொல்கிறவங்கன்னா அவனா வேலை பண்ண மாதிரி அர்த்தம். அடுத்து வர்றவங்க தெரியுமாம்மா அவனுக்கு அது மக்கள் அது நாம தானே சொல்லிடுவோம். இங்கே நமக்கு முன்னால் எவ்வளோ இதை கேள்விப்படுறாங்க அவங்க சொல்லிடுவோம். அப்படிதான் ப்ரைவேட்டில் வின் பண்ணி சரி இப்போ அதுக்கு தயாராகும். இப்போ இலங்கை மக்கள் மரண பயத்தில் இருக்காங்க. ஏன் மரண பயம்னா உண்மையாவே பயம், அதுவும் சந்தேகம் இல்லை. இப்போ அதிக நேரம் இல்லை, சொந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு நேரம் கிடையாது. ராமர் கதை தான் சொல்லணும். சொந்த கதையெல்லாம் சொல்லணும். பயம் வரும், அது உண்மை. ஒரு தடவை நீங்கள் ஒரு ஹெல்த்தில் இஷ்யூ வந்ததுன்னா எந்த ஒரு சின்ன இஷ்யூக்கும் நீங்கள் பயப்படுவீங்க. அது வராதபடி நீங்கள் தான் தெரியாது. அந்த ஈரோட திரும்பி அந்த பைக்கில் போகிறதுங்க, அங்கே போகிறதுங்க, எங்கே போகிறதுங்க, அதே சப்பா. ஒரு தடவை ஒரு ஹெல்த் இஷ்யூ வருத்தம் ஒவ்வொரு நாளும் என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே உலகம் இந்தில்லை என்று இந்த உலகத்துக்கு என்ன பெருமை, இந்த உலகத்துக்கு என்ன பெருமை, உலகம்னா இந்த உலகத்தில் மக்களுக்கு என்ன பெருமை, கோடிக்கணக்கான பணம் பெருமை இல்லை, எதுவுமே பெருமை இல்லை. நேற்றிருந்தவன் இன்று இல்லை, நேர்ந்தது உலகவுடன் இன்று இல்லை, நேற்றிருந்தவன் இன்று இல்லைங்கிறான். உலகம் அந்த ஒரு அதிசயமான உலகம், அதுதான் பெருமை. அதே மாதிரி இறப்புங்கிறது உறங்குவது போலும் சாப்பிடாது. நைட்டு படுத்து போகிறோம், படுத்து போகும்போது சப்போஸ் 3 மணிக்கு அப்புறம் வருது, அப்போ நம்ம முடிச்சுருக்கோம். கனவு மாதிரி வருது, கனவுலாம் என்னன்னு தெரியாது. நமக்கு ஒரு கனவு சாமியை வந்து தினம் நம்ம குட்டி கூட பேசணும். அந்த மாதிரி கனவு தான் நம்ம இன்னைக்கோ உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் கிடக்கும். காலையில் எழுந்துட்டு கிடக்கும். இப்படிதான் நினச்சோம். ஏன்னா இப்போ இது வாழ்வு இப்போ இந்த நிலையில் தான் இல்லையா. இன்னொரு சொல்லுங்க, இது வந்து வள்ளுவர், இது 2000 வருஷம் நாமளே ஒரு 100 வருஷமா சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அது 2000க்கு மேலே தான் இருக்கும். இப்போ இதே இது இப்போ எழுதினா ஒரு 4 லைன் மட்டும் சொல்லுவோம். சாலையில் போவதோ தனிவழி பயணம், நமக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு. சாலையில் போவதோ தனிவழி பயணம், யாரும் யாரோட வரமாட்டாங்கன்னு இதுதான் பயணம். சாலையில் போவதோ தனிவழி பயணம், சாலையின் முடிவில் சந்திப்பு. நீ ரோட்டில் போயிட்டு தனியாக போகிறேன், கூட்டம் வந்து கூட உறவினர் விட்டாங்க. முக்கால் பயணம் முடிந்த கிழவன், முக்கால் பயணம் முடிந்த கிழவன் அப்படின்னா என்ன அவசரம்? ஏஜெல்லாம் நீங்கள் போட்டுக்கணும், ஏஜெல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட நான் கெட்ட பேர் வாங்கி விடுவேன். முக்கால் பயணம் முடிந்த கிழவன், முதலடி தொடங்கும் முதிரா இளைஞன், நடுவழி நிற்கும் நான், அவர் வயசு 50. ஸோ அவர் சொல்றாரு, நடுவழி நிற்கும் நான் போவது ஆசை என்னும் அழகிய மதத்து. அது போயிட்டு இருக்குது எங்க, ஆசை என்னும் அழகிய சுற்றி இருக்கும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஏர்போர்ட்டில் போகிற ஈக்குவலிசம்னா ஏர்போர்ட்டில் வந்து அவங்க கூட பேசவே மாட்டோம், பக்கத்து சீட்டுக்காரோட பேசவே மாட்டோம். அந்த காலத்தில் ட்ரெயினில் போனீங்கன்னா உட்கார்ந்தாலும் கதை ஆரம்பிச்சிடுவோம். ப்ளஸ் சாத்து கட்டி எடுத்து வச்சுருவோம். அவன் கை சாலை எடுத்து போலீஸ் அதெல்லாம் எடுத்து பிரமாணமாக போகும் ஜேர்னி. ஏரோப்ளேனில் போகும்போது மக்கள் பேசவே மாட்டாங்க. அமெரிக்கா வரையும் போகிறாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக போனால் அவன் பேசிக்கலாம், அது கூட ஒய்ஃபு இஷ்டப்பட்டான், அதுவும் கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கேயும் எங்கேயா பேசியிருக்கேன் கேட்டால் பண்ணணும். ஸோ ஆசை இன்னும் அழகிய இடத்தை நம்ம சுற்றி இருக்கோம். ஆனால் வந்து சாலையில் போவதோ தனி வழி வந்து ப்ளீஸ் ரியலைஸ் தட். வந்த வழியிலே தந்தை தாய் பிரிவு.
வழியில் அது உண்டா நடந்ததா? அந்த வழியிலேயே தந்தை தாய் பிரிவு, மகவனும் படுவனும் மனைவியும் செலவு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? சன்னு ஒய்ஃபு இருக்கதான் செலவு, வேற ஒன்றும் இல்லை. கட்டிய மனைவியோ கால் வலித்து அமர்ந்தாள். கட்டிய மனைவியோ கால் வலித்து அமர்ந்தாள். எவ்வளவு நாள் போட சுற்றுவா? எவ்வளவு நாள் சமைச்சு போட்டுருக்கா? எவ்வளவு வேலை செஞ்சிருக்கா? எவ்வளவு நாள் பசங்களை போட்டு ஸ்கூல் கொடுத்துருக்கா? நீ என்ன பண்ண? யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல் ஆஃபீஸ் போனேன், அதை தவிர வேற என்ன பண்ண? ஸோ கரெக்டாக உணவு சொல்றாரு. கட்டிய மனைவியோ கால் வலித்து அமர்ந்தால் கவிஞரின் பயணமோ தனிமை. தனிமை தனிமைனா பயணம். இதுதான் சாலையில் போயிட்டு இதை விடைய சிம்பிளா சொல்லணுமா? இதை விடைய சிம்பிளாவும் அவரே சொன்னார். எங்க சொன்னாரு? எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விடம் முடியும். எங்கே வாழ்க்கை தொடங்கும் தெரியுமா? என்ன முடியும் தெரியுமா? சிம்பிள் கேள்விதான். இது ஒன்று MBA doesn't need any MBA knowledge. IM அமுதபார் படிக்க வேண்டாம். பட் எங்கே வாழ்க்கை ஆன்சர் பண்ணுங்க. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விட முடியும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியாது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம். பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தோன்றும். எப்படி என்ன அழகா ஒரு பாட்டு போட்டு அதையே தான். இதுக்கு பாசிட்டிவ், இது நெகட்டிவ் நீங்கள் சொல்லலாம். என்ன சார் நெகட்டிவ் சொல்ல? பாசிட்டிவ் என்ன சொல்லலாம்? ஏழை மனதை மாளிகையாக்கி. நீ என்ன பண்ணலாம் இப்போ? ஏழை மனதை மாளிகையாக்கி. மனதை மாளிகையாக்கி. ஏன்? நீங்கள் ஏழையாக இருக்கிறதும் பணக்காரர் இருக்கிறதும் நீங்கள் நினைக்கிறது தான். பணக்காரர்கள்னா பெரிய பணக்காரன் சார் ரொம்ப அப்படின்னு நினைக்கிறதும், எனக்கு உண்மை இல்லை சார் நினைக்கிறதும் பொருளை வச்சு இல்லை, உங்கள் மனசை வச்சு. ஆயினார் தெரிஞ்சது என்ன சொன்னாங்க? ஏழை மனதை மாளிகையாக்கி. ஃபஸ்ட்டு மாளிகையாக்காது, மனசை மாளிகையாக்கி. இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சாமி கொடுத்து. நாளைக்கு இப்போ சொல்கிறோம் பிளான் பண்ணி நாளைக்கு காலை எழுந்தோடனே சார் முதல்ல என் ஒய்ஃப் எழுதி இந்த வேலையை வாங்கும். ஒய்ஃப் எழுதி வேலைக்கு நீ என்ன லிஸ்ட் போடுறேன்? அவள் அதே மாதிரி லிஸ்ட் போடுவோம்ல, இன்னும் எழுதி இருந்தால் எல்லாரும் வாங்கணும். அதனால நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி அமைதியை மாறி. அதுதான் இது சிம்பிள் பாசிட்டிவ் வே ஆஃப் புட்டிங். எங்கே வாழ்க்கை தொடங்கும், எங்கே விட முடியும் அப்படிங்கிறது பாசிட்டிவ் வே ஆஃப். சார் நான் ஒரு சாப்டர் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சாப்டர் அதிகமாக படிக்க முடியாது. சரி, நிறைய பேர் சொல்கிறாங்க. யார் சொன்னாலும் விபீஷன் சொல்கிறாங்க, மண்டோதரி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் பூமியிலே இருக்கிற ஒரு ஆடு. எதுவுமே தெரியாமல் தூக்கமே, அது ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான் அது. ஏன்னா எழுந்த 1000 விஷயம் தெரியுது, எதுவுமே நல்ல விஷயம் இல்லை. அதுதான் பூமியிலே இருக்கிறது பெட்டர். பட் உண்மையை தூக்கம் வரமாட்டேங்கிறது ஒரு பாயிண்ட். ஸோ கும்பகர்ணன் அவன் எடுத்தோன்னு சொன்னான். எடுத்தோன்னு சொல்றது ஒன்றுமே இல்லை. அண்ணா உனக்கு நிகரான வீரன் நீ மூவுலகில் இல்லை எங்களவோ தம்பட்டம் அடித்தாய். ஆனால் சாதாரண ஒரு குரல் இளமையே அடிச்சுட்டு போயிட்டேன். இவங்க அவ்வளோ ஈஸியாக இருக்குது. என்ன குரங்க உன்னால் சமாளிக்க முடியாது. குரங்கையே உன்னால் சமாளிக்க முடியாதுன்னா குரங்குக்கு தலைவர் சமாளிக்க முடியுமா? அந்த தலைவருக்கெல்லாம் தலைவர் சமாளிக்க முடியுமா? ஆனால் பேசாமல் சரணங்கள் சீராதை விட்டம் 3 குரங்கு எழுதணும்னு சொன்ன முதல் வார்த்தை இருப்பாங்க. ஸோ ஈஸ்வரனும் கூடி, கும்பகர்ணனும் கூடி, மண்டோரும் எவ்வளவோ சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு யாரும் கேட்கறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போயிருக்கீங்களா? இதெல்லாம் கடந்துட்டோம். இதெல்லாம் கடந்தாச்சு. அதனால தான் நம்ம சொல்கிறோம். தைரியமாக சொல்கிறோம்னா சார் வாழ்க்கை ரொம்ப நிலையற்றது. இதில் நீங்கள் ஆசை வளர்த்த போறீங்கன்னு சொன்னாலும் வாழ்க்கை ரொம்ப நிலையற்றது. அதனால சுவாமி என்ன சொல்கிறார்? பாஸ்ட் இஸ் பாஸ்ட்.
நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி எங்கும் இல்லையா கரெக்டாக சொன்னார். தனியாக ஒரு கோயில் கட்டணும். ஏன்னா பல சமயத்தில் பாருங்க, நீங்கள் தனியாக ஒரு ட்ரீம்ஸ் வரணும், அவங்க ஆஃபீஸ் விஷயமா வரும், அதெல்லாம் அவங்க ஏன்னா சின்சியராக வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் வரும். அது 90% அதுக்கு வராது. ஏன்னா ஓகே எல்லாம் ஓகே சின்சியராக காலையில் எழுந்து ராத்திரி ஒரு கம்பெனியே நினச்சி வேலை செய்கிறது. இப்போ கூட ரிட்டையர் ஆன பிறகு கூட வரக்கூடிய கனவுக்கு ஆஃபீஸாக தான் மேனேஜர் மீட்டிங்கில் திட்டினா அன்றைக்கே திட்டிக்கணும். இது முடிவு 50 வருஷம் ஆச்சு. இப்போ எப்படி திட்டுறது? இதெல்லாம் வருது. எப்போ 3 மணிக்கு அப்புறம் அது 3 மணி வரையும் தூக்கம் வந்து எஃபெக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுதான். ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். சுவாமி சொல்கிறாரு, அதை நினைக்காதீங்க. எவ்வளவோ சொல்கிறார் சுவாமி, எதுக்கு நாம் கேட்டோம்? பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஃபியூச்சர் இஸ் அன்சர்டன். உனக்கு முன்னாடி இருக்கிறது என்ன தெரியாது. அதாவது டாக்டர் இருக்கிறத பிடிக்காத, கையில் இருக்கிறத பிடிச்சி ஓல் பண்ணுவாங்க. அதனால அது ஃபியூச்சர் அன்சர்டன். ப்ரெசன்ட் இஸ் ஆல்வேஸ். ப்ரெசன்ட் தான் இப்போ நான் பேசிட்டு இந்த நிமிஷம் தான் நான் உறுதி. இதை முடிச்சுட்டு உறுதி கிடையாது. அதனால தான் ஒரு இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு ஞாபகம். எத்தனை நாள் உன் வாழ்க்கை எந்திரனை கேட்கின்ற இளமுக்கு சிரிக்கின்றது. இந்த செடியில் புக்கு இந்த புக்கு நீங்கள் போய் டக்குன்னு போச்சு தண்ணியில் போட்டு மறுநாள் மழை வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அதனுடைய லைஃப்பை ஒரு செகண்டில் க்ளோஸ் பண்ணுறீங்க. எப்படி க்ளோஸ் பண்ணீங்க? பட்டுன்னு போச்சு தண்ணியில் போட்டு அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பூவாக்கி அது சாமிகிட்ட போய் சாமி எத்தனை நாள் உள்வாழ்க்கை என்று இதனையும் கேட்டிருந்து இளமுக்கே சிரிக்கிறான். உள்வாழ்க்கை எத்தனை நாள்? கத்துக்கடல் அலை கூட கரையேறி காலத்தால் அழிகின்றது. அந்த அலை வந்து போகுது இல்லையா? ஒவ்வொரு அலையும் கடல் கரை வந்தோன்னு போச்சுன்னா அர்த்தம். அடுத்த அலை தான் வருது. கத்துக்கடல் அலை கூட கரையேறி காலத்தால் அழிகின்றது. காலநலம் வரும்போது கரையானும் விதி கூட கண்ணுக்கு தெரிகின்றது. செத்தார்க்கு நடுகாமல் சாகாமல் இருக்கின்ற சீவர்கள் யாரும் இல்லையே. பாட்டு போயிருக்கு. ராமரும் ஒரு படையிலும் கடலை தாழ்ந்து அந்த கடலை தாண்டு மெத்தடை பற்றி யோசிக்கிறார். அப்போ ராமனின் தூக்கம் சுகன் அவன் விட்ட லட்சுமணர் என்ன பண்ண ஒரு லெட்டர் கொடுத்தேன் சார். இதை கொண்டு போய் ராவணன் போது லெட்டர் கொடுத்தா படிச்சால் பண்ணல. ராவணன் மதிக்கவே என்னன்னு கூட கேட்க, கண்டென்ட் என்னன்னு கூட கேட்க, மதிக்கவே அந்த அளவுக்கு வெறுப்பு, அந்த அளவுக்கு ஆணவம், அகம்பாவம், பவர் ஆஃப் இன்ஃபினிட்டி. அவன் என்ன சொல்றாங்க? அவன் லெட்டர் கொண்டாந்துட்டா அவன் கூட ஒரு கோழை ஒருத்தன் சுற்றி இருப்பாங்க. விபீஷணன் இங்கேருந்து ஓட்ட முடிச்சாங்க. அவங்க சொல்ற மெசேஜ் எல்லாம் எடுத்து இருக்கா அவங்க எங்கேருந்து அனுப்பிச்சாங்க. அதை இங்கே பேசுறாங்க. எது பேச முடியல. அவனுடைய ஈகோ எவ்வளோ இருக்கு. இந்த ஈகோ இருக்கும்போது கண்ணெல்லாம் வயிறாகும். நீங்கள் எந்த விஷ்ணு ஐக்கியம் போய் கண்ணாடி போட்டாலும் பிரயோஜனப்படாது. ஏன்னா கண்ணு பிளைண்ட் ஆயிடும், மறைக்கும், எல்லாமே மறைக்கும், எதுவுமே தெரியாது. அந்த முட்டாயோட வானோடும் பேசுறியா நீ அப்படின்னு இந்த தூங்குன்னா திட்டார். அவனே ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா ராவண எல்லாரையும் இந்த சபையிலேருந்து வெளில எப்படி அனுப்புகிறான்? எல்லாரையும் ஒரே மாதிரி தான் அனுப்பும். எப்படி அனுப்பும்? காலால் உதைத்து வெளியே தள்ளினான். சுவாமியுடைய காலால் உதைத்து அவ்வளோ பாவம். கால் தெரியாமல் பண்ணாலும் சாரின்னு சொல்கிறோம். சில பேர் வேணும்னே கழிச்சு சாரி சொல்லுவோம், அது வேற விஷயம். சாரின்னு சொல்லுவோம். காலில் எதுவுமே பண்ணக்கூடாது. இங்கே எல்லாரும் காலை வைக்கிறான். சுகனும் காலால் உதைத்து வெளியேற்றினான். அவன் ஆசிரியர் யாருக்கிட்ட சரண்டர்? சாமிகிட்ட தான் சரண்டர். ராமன் சொல்லி சரண் ஆக்கிட்டான். இப்போ ராமர் ஐடியா பண்ணுறேன், நம்ம வெளில எடுத்து இந்த கடலை செலுத்தி வழி விட சொல்லலாம், கடலை வழி விட சொல்லலாம். அவர் சொன்னால் என்ன நடக்காது, என்ன இருக்கும்போது உடனே லட்சுமணன் பயப்படுறாரு. கடலுக்குள்ள எவ்வளவு உயிரினங்கள் இருக்குது, எல்லாம் அழிஞ்சு போயிருமே. அது டெக்னிக் மெத்தட் அப்படின்னு சொல்கிறான். அந்த சமயத்தில் நலன் நீலன் என்று 2 தலைவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னிலை சாகுபடி அவர்கள்
சரி, இதெல்லாம் வந்து லிட்டரலாக அப்படியே எடுத்துக்கிறாங்க. அப்படி ஒரு சாபம் இருக்கணும். யாரும் முன்னிலை இருந்தார்கள், சாபம் கொடுத்தார்கள், இதெல்லாம் நடந்தது. நம்ம வந்து 10,000 வருஷம் கழிச்சு, இல்லை 10 லட்சம் வருஷம் கழிச்சு, இல்லை 1 கோடி வருஷம் கழிச்சு கேட்கறதுனால நமக்கு எல்லாமே அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் நடக்க. ஏன்னா நம்ம கண்ணு நிறைய பழகிறது இல்லையா, நமக்கு கொஞ்சமாக இருந்தீங்களோ ஆயினால என்ன பண்ண உடனே வானர்கள் கூட கத்துறதும் மலையை காரை மரம், மரமெல்லாம் சாதாரண அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கடலில் வீசினாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக காண ஆரம்பித்தாங்க. அது நிறைய சொல்கிறாங்க. முதல் நாள் எவ்வளோ ஆரம்பித்தாங்க, 2ஆம் நாள் ஆரம்பித்தாங்க, 3ஆம் நாள் ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் இந்த பாலத்தை பார்த்து 5ஆம் நாள் கிராமம் பார்த்து மகிழ்ந்தார். இந்த சமயத்தில் விபீஷணன் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன, ராவணன் சிறந்த சிவபக்தன், ஆயினும் உங்கள் கரைகளில் அவனுக்கு இறப்பு கிட்டுவது திண்ணம். அவனுடைய சிவபக்தியை கொண்டாடும் வகையில் இப்பாலத்தை கடக்கும் முன் இங்கு ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்வது சாத்தியம். அப்படின்ற யாரு, விபீஷணன். அப்போ ராமருக்கு குட் ஐடியா அப்படின்னு சொன்னாரு. அப்போ உடனே யார் வருவாங்க, எல்லாத்துக்கும் பாருங்க, நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணியே வாங்க. ஆஞ்சநேயர் போய் அனுமதி போய் பெரிய சிவலிங்கத்தை எடுத்துட்டு வந்து அந்த பிரதிஷ்டை, அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் அவர் தான் பண்ணுறார். சுக்கிரனுடைய இது தலைமையின் கீழே ஒரு அனுமதி தான் எல்லாம் பண்ணுறார். மாபெரும் லிங்கத்தை கொண்டு வந்து முறைப்படி பிரதிஷ்டை செய்ய ராமலிங்கேஸ்வரர் திருப்பதி பூர்த்தி பெற்றது. இப்போ இது முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன, காலம் போட்டாச்சு. கோயிந்து இலங்கை போன உடனே இது பகைவன் நுழைவாயில் வந்து விட்டார் அப்படிங்கிறது ராவனுக்கு தெரிஞ்சு போச்சு. பயங்கர கோபம், வெஞ்சிரமும் வெறுப்பும் ஒருங்கே கொண்டு பட்டு 10 தலைகளும் முழங்கின. 10 தொண்டையும் பேசினான். ஒரு தொண்டைக்கு பேசல, 10 தொண்டையும் பேசினான். இந்த 10 தொண்டைகள் பேசினா அது என்ன ஒரு சாபம்னா, எப்போ அவன் 10 தொண்டையில் பேசுறானோ அவனுக்கு தீங்கு வரும், உனக்கு தீங்கு வரும்னு ஒரு சாபம். அப்படி ஒரு சாதனை. பட் அவன் கோபம், தன்னை நீங்க கோபம் வரும்போது இப்படி அவன் பேசுறான். 10 குறளும் ஒருங்கிருந்தால் முடிவு தன்னை தேடி வரும் என்று முன்பொரு காலத்தில் அவனுக்கு சாபம் விடப்பட்டது. அந்த சாபம் நிறைவேறும் போது இந்த ப்ரீதி இண்டிகேஷன். ஸோ ஹிண்ட் வை வி ஷவுட்டிங் டு ஆல் த அதுதான் காரணம். இப்போ ராமர் வந்து சேர்ந்தாரு. அங்கே அவர் கூண்டு இருக்கிறார். என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்ஃபார்ம் ப்ராப்பர்லி, நம்ம வந்துட்டோம் தடாலடியாக போய் சண்டைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே செலக்ட் பண்ணி கூண்டு வந்துடுறாங்க. நீங்கள் சொல்லி அனுப்புகிறார், நீ சாதுரியமாக பேசணும், எச்சரிக்கையாக பேசணும், இங்கிதமாக பேசணும், உறுதியாக பேசணும். இதில் 2 விஷயம். ஒன்று, நம்ம கல்வியில் பண்ணுறது 2 விஷயம் பண்ணேன். சாதுரியமாகவும் பேச, உறுதியாகவும் பேச. நேற்று நான் சொன்னேன் அப்படின்னா, சார் ஒரு சேப்பர் ஓவர் ஆச்சு, என்ன விட்டுட்டு நீங்கள் வேற நீங்கள் தான் அப்படின்னு போயிட்டே இருக்கேன். உறுதியாகவும் பேசுகிறாரு, அன்பாகவும் பேசுகிறாரு. இதை நான் இங்கே வரும்போது நினச்சேன், வீட்டில் நினச்சேன். ஃபோமாக இருக்கேன், பொலைட்டாக இருக்கேன். இது ரொம்ப முக்கியம் இல்லை. அந்த பாருங்க, சாதுரியமாகவும் எச்சரிக்கையாகவும் இங்கிதமாகவும் உறுதியாகும் இப்படி சொல்லி அனுப்பிச்சாங்க. ஏன்னா மாணவர்கிட்ட போல நீ கேட்கணும், சொல்ல தெளிவாக சொல்லு, ஆனால் கேட்கவா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நிறைய வாக்குவாதம் நடக்குது. நமக்கு ராவணன் நல்ல தேவையும் கேட்கணும்னா இல்லையா, ராவணன் இல்லை. யூஸ்வல் ராவணனுக்கு எவ்வளோ பெரிய பெருமை தெரியும். சிவபக்தன் சொல்லி ராமலிங்கேஸ்வரர் வச்சுட்டா இல்லையா. வாரணம் பொருதிய மாறும். அவனுடைய மார்பு எப்படி வாரணம் பொருதிய மாறும். வரையினை எடுக்க தோளும். அவன் தோல் எப்பேற்பட்ட தோல், வரையினை மலையை துணினான். வாரணம் பொருந்திய மாறு யாரோட போடுறான், யானையோட போடுறான். வாரணம் பொருந்திய மாறும், வரையினை எடுக்க தோளும், தாரணி மௌழி பத்தும். 10 தொலை சங்கரன் கொடுத்த வாழும். சிவனை வேண்டி தவம் பெரிய ஆள் சாங்க. தலைநாடு பெரிய ஆள். பெரிய ஆள் சாமியோட சண்டை போட முடியும். அட்லீஸ்ட் சாமிக்கு எதிர போய் நிற்க முடியும். சங்கரன் கொடுத்தவா ஏற்பட்ட பூர்வனிய ராமன். இதெல்லாம் சொல்லி கூட அவன் பாட்டு அவன் சொல்லிட்டே இருந்தான்.
மேகநாதனும் ராவணனோட சேர்ந்து பயங்கரமாக தாக்கினான். அங்கே என்ன பண்ணோம், இந்த ராமர் சொல்லுங்க ஞாபகம் சொன்னேன், சாதுரியமாகவும் இதுவாக வந்துடணும். ஸோ அதை அந்த இடத்த விட்டு தூங்கி போகிறவன் சொல்ல வேண்டிய செய்தி சொல்லிட்டு அறிவுரையும் சொல்லிட்டு சாதுரியமாக வெளியில் வந்தோம். இதோட 3 முடிஞ்சது. 4க்கு ஒரு 10 நிமிஷம் தான் எடுத்துப்பேன், ஏன்னா டைம் ஆகுது. இப்போ படைகள்லாம் ரெடியாக இருக்கா. வானர அரசன் சுக்ரீவன் ஒரு படை, கரடிக்கெல்லாம் அரசன் யார்? அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பதில் சொல்லுவீங்க, நான் ஈஸியாக புரிஞ்சுருக்கேன். ராட்சசனுக்கெல்லாம் அரசன் விபீஷணன் ஒன்று கூடி தங்கள் சேனைகளை எந்தெந்த வழியில் போகணும், எங்கே போகணும், எப்படி போகணும், என்ன அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல. போர்னு போர்னால உடனே வார்த்தை என்ன அடுத்த வார்த்தை வரும், போர் தந்திரம் தான் சொல்லுவாங்க. தந்திரம் அது இது கிடையாது, நேரடியாக செய்யக்கூடிய விஷயமே கிடையாது. அந்த ராமனுடைய கோட்டையை போகிறா, தகர்க்கிறா, போர் தீவிரமாக நடக்குது. பல ராட்சசர்கள் கொல்லப்படுகிறார்கள், வானவர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள். இதில் மாரியவான் அப்படிங்கிற ராவணனுடைய தாயின் தந்தை, அதாவது தாயை தந்தை அவருக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறாரு. அவர் பழைய இதில் ராவணன் தந்தையிடம் அமைச்சராக வேலை செய்கிறார். ராவணா சீதையை கொண்டு நாள் தீக்குறிகளை காண்கிறோம், பேட் சயின்ஸ் இருக்கு, அண்டத்திற்குரிய இந்த விராட்புருஷனை இருப்பதனால் உனக்கு நன்மை விளையாது. இரண்யகசுவையும் இரண்யாட்சனையும் கொன்றவர் இந்த ராமர் தானே, சீதையை ராவணனிடம் ஒப்படை, உன் க்ஷேமம் உடனையாக ராமரிடம் சரணடை. இது எப்படின்னா, அந்த மிதிலாபுரியில் அந்த வில்ல உடைக்கிற இல்லையா, நான் அதை பற்றி இப்போ சொன்னேன். அதை கம்பேர் பண்ணி சொல்லுவாருன்னா, எடுத்தது கண்டன எல்லா மக்களும் அவ்வளோ ராஜாக்கள் இருக்காங்க, ராமனும் இருக்காங்க, அவ்வளோ ராஜாக்கள் இருக்காங்க. என்ன பார்க்குறாங்கன்னா, ராமர் கையில் எடுக்கிறது பார்க்குறாங்க. சரி, அப்புறம் இட்டது கேட்டன பார்க்கல. இந்த நேனோ செகண்ட் கரெக்டா சார், இந்த நேனோ செகண்ட் இஸ் பர்மனெண்ட். அதனால அந்த உடனே சத்தம் பார்த்தீங்கன்னா, அந்த சத்தம் தான் கேட்டாங்க, இட்டது கேட்டன அப்படின்னு கம்பர் சொல்றாரு. அதே மாதிரி இங்கே எவ்வளோ நல்லது எவ்வளோ பேர் சொன்னாலும் ராவணன் கேட்கவே மாட்டேங்குது. என்ன காரணம்? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு, பாட்டு தெரியப்பாட்டு அதெல்லாம் சொல்லலை. கல்லா புல்லருக்கு, அதாவது இஸ் இடியட், இஸ் an uneducated illiterate idiot. ரெண்டு குவாலிஃபிகேஷன் சார். கல்லா புல்லருக்கு நல்லோர் சொல்லும் பொருள், கல்லா புல்லருக்கு நல்லோர் சொல்லும் பொருள் எப்படி போகும்? இப்படி போய் எந்த ஸ்பீடில் அதே ஸ்பீடில் வெளில போயிடும். கல்லா புல்லருக்கு நல்ல அந்த மாதிரி ராவணனுக்கு யார் சொன்னாலும் கேட்டுக்கிற நிலையில. ஏன்னா விதி அழியது, உழுவனை உழுத்து வந்து விழுக்கும், ஊழி பெரு வழியாகும். இதெல்லாம் வள்ளுவர் சிறப்படியாகும். இப்போ இந்த மேகநாதன் ஃபைனலாக சந்திக்க போகிறான். அவன் பேர் இந்திரஜித். ஏன்னா அவனுக்கு அதில் இந்திரனையே போரில் மிஞ்சி நின்றவன் இந்திரஜித். அவன் பல சூழ்ச்சியை செஞ்சு தான் இது பண்ணுறான். இதில் லட்சுமணனும் அனுமதிக்கு துணையாக போட்டி எழுதுகிறார். போர் கடுமையாக மாறுகிறது. அந்த பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம், சக்திங்கிற பேருடைய பெருமொழி ஆயுதத்தை இருக்குவார் மார்பை நோக்கி இந்திரஜித் அதை ஒரு மார்பு பந்து ஒரு மயக்கம். ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு சுரேஷர் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் டாக்டரை கூப்பிடுறாங்க. டாக்டர் நல்ல அவர் இந்த மெடிசனாக இருக்கும் மூலிகை கொண்டு வர சொல்கிறாரு. அந்த போய் அனுமார் போய் அதுக்கும் அனுமார் தான். அனுமாரே வேறு எத்தனை பேர் இருக்காங்க, யாராவது போகிறாங்க. அனுமாரே போய் மழையே கொண்டுறாரு. ஏன்னா எது கண்டுபிடிக்கிறதில்ல, இந்த மூலிகை அந்த மூலிகை நம்ம சப்ஜெக்ட் தெரியாத சப்ஜெக்ட் நாங்கள் ஏன் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி மலையே திரும்பி கொடுத்துட்றாரு. நீங்கள்
மீண்டும் போர் நடக்குது. இந்த மகோதரன், பிரகஸ்தன், இவங்க அகம்பன், இப்படி நிறைய பேர் வர்றாங்க, அடையிறாங்க. இந்த தோல்விகளெல்லாம் கேட்டு ராவணன் கண்ணீர் சிந்தினான். இதெல்லாம் கண்ணீர் சிந்தான். இத்தனை நேரம் இங்கே வருதுன்னா அதுக்கு அடுத்த ஓடி இடம் எங்க? கும்பகர்ணன் தூங்கிட்டாங்க, எல்லா ஹெல்ப்பும் போச்சு. ஸோ அந்த கும்பகர்ணனை எழுப்பி பெரிய கதை எழுப்பி அவன் எழுதணும்னு சொல்கிறான். முட்டாள், முன்னால் வெற்றி பெற முடியுமா? அவன் கொஞ்சம் யோசனை இந்த கும்பலுக்கு வளரும் சோப்பாடு பண்ண மாட்டானே, இப்படி முட்டாளுங்கிற மாதிரிலாம் அவன் யோசிக்கல. முன்னால் வெற்றி ரோகமாதாவாகிய சீதாபுரத்தை களவாடி இந்த பாவ செய்தால் மன்னிக்க முடியாத குற்றத்துக்கு ஆளாகி உன்னையே களங்கமுறை செய்து கொண்டாய் என்று சொல்லி ராமனிடம் சரணடைய சொல்லினான். அதை எதையும் கேட்கறதுக்கு இல்லை, வேறு வழி இல்லை. கும்பகர்ணன் போருக்கு போகிறான். போருக்கு போகிற சமயத்தில் விபீஷனை மீட் பண்ணுறான். ஏன்னா விபீஷன் அங்கே இருக்காரு. அவர் நல்ல காரியம் இந்த மாதிரி அவர் சொல்கிற விபீஷன் இந்த மாதிரி காலாவை எட்டி வச்சு அந்த சடை விட்டு எழுதி அனுப்பிச்சான். அப்புறம் இந்த மாதிரி சரணடைந்தேன், நல்லது செஞ்சேன், நான் வேறு வழியில் போடணும்னா அப்படி பண்ணல, நான் சட்டைக்கு தான் போகிறேன், என்னுடைய ஐடியா என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி போருக்கு போனான். இப்போ என்ன பண்ணாங்க, எல்லாமே போட்டு போகணும் பயமாக இருக்கும். ராமரே தானே போட்டு போகணுங்கிற அளவுக்கு இஸ் ஃபீலிங் தான். ஸோ அம்பரா துணியை கொண்டு வா அப்படின்னு எடுத்து சொல்கிறேன். ராமரை தொடர்ந்து போய் சுப்ரீமாக அந்த மாதிரி ஜாம் போல் எல்லாம் சொன்னாங்க. இப்படி எடுத்து கும்பகர்ணத்தோட கடுமையான போரில் ராமரே ஈடுபடுறாங்க. ஏன்னா அவர் பெரிய வீரர், எல்லாருமே பெரிய வீரர், எல்லாருமே பல முடிவுகளை பண்ணிடுவாராம். எல்லாரும் இந்த ஒரு இஷ்யூ தான். அது ராமர் வந்து கும்பகர்ணம் கடைசியாக ராமரே என்றாலுமே அவருடைய அம்பு போய் அவருடைய தலை துண்டிச்சு ரொம்ப தூரத்துக்கு தலை தனியாக போகணும். ரொம்ப பரிதாபமாக இருக்குது, ரொம்ப தூரத்துக்கு போகுது. ஆனால் ராமர் கிட்ட அம்புனால அவன் தலை போனதுனால நாமஸ்மரணையே இல்லாமல், சாதனையே புரியாமல், தவமே இழைக்காமல், ஐம்புல அடக்கம் பழகாமலேயே அந்த கும்பகர்ணன் வீடு விட்டார். இந்த பார்த்தீங்கன்னா கண்ணப்பன் என்ன பண்ணார், அவர் என்ன தவம் பண்ணார், ஒன்று அதே தான் இங்கே அவர் என்ன பண்ணார். கும்பகர்ணன் சொல்ல வேண்டியது சொன்னாங்க. அடுத்தது ராமர் கருத்தினாலே அவன் தலை துண்டிக்கப்பட்டதுனால சாதனை புரியாமலேயே, தவம் இழைக்காமலேயே, ஐம்புலம் அடக்கம் பழகாமலேயே இந்த கும்பகர்ணன் வீடு விட்டான். அப்புறம் வந்து மேகநாள் அடுத்து ஒரு லெஃப்ட் அவுட்டு இவன் வந்து நகரம் பயங்கரமாக போர் புரிகிறான். இது 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 இந்த அர்த்தம் நான் இது பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு 2-3 இது சொல்லணும்னு நினச்சேன், 2 பாயிண்ட்ஸ். ஏன்னா இந்த கூட எல்லாருக்கும் தெரிஞ்சது அனுமானுடைய ஏன் எல்லா இடத்துலையும் அனுமான் பேர் இருந்தாங்கன்னா அனுமானுடைய சரணாகதி, அனுமானுடைய நேர்மை, அவருடைய ஒழுக்கம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் அன்டிவைடட் அட்டென்ஷன். எந்த செயல் செய்யறோமோ அந்த செயலிலேயே ஒரு ஃபோக்கஸ், அன்டிவைடட் அட்டென்ஷன். ராம நாம ஜெயம். எப்பப்பா ராமா ராமா எதை சொன்னாலும் நோ ஈகோ, நோ செல்ஃபிஷ்னஸ், நோ அதர் பர்பஸ், தேர் இஸ் நோ ஹிடன் அஜெண்டா, நோ அதர் பர்பஸ். இப்படி இருந்ததுனால அதில் எல்லா இடங்களிலும் எல்லா பஜனைகளிலும் அனுமாரை பற்றி ஒரு பாடம். நீங்கள் மற்ற கிருஷ்ணரை பாடாமல் கூட விட்டுருவீங்க, வேறு ஏதாவது பாடாமல் கூட விட்டுருவாங்க. ஆனால் அனுமாரை பாடாமல் இருக்கவே முடியாது. இதுதான் காரணம். இதில் அன்டிவைடட் அட்டென்ஷனுக்கு என்ன காரணம்னா, இப்போ நம்ம 1000ன்னு ஒரு வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். இப்போ 1000ங்கிற ஒரு வார்த்தை 1000 காலத்துக்கு பயிரும் இல்லையா? என்ன 1000 காலத்துக்கு பயிர்னா என்ன? இப்போ நம்ம வச்சுட்டு லேண்டு, இப்போ நான் இப்போ எனக்கு வந்து லேண்ட் தான் டிஸ்போஸ் பண்ணேன்.
யாருக்கிட்டே வந்து எனக்கு தெரியாது. ராமர்கிட்ட கூட வந்திருக்கலாம். அவ்வளோ காலமாக இருக்கு இந்த நேரம், அந்த இடத்துல இருக்கு, இந்த பூமி இருக்கு. அந்த 1000 காலத்தில் பயிர்தான். அதே மாதிரி இந்த 1000 வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு 1000 ரொம்ப ஸ்மால் ஆச்சு. 1000 ரூபாய்னா சொல்லுங்க சார், அதெல்லாம் சிறுவை எடுத்தாங்க. இப்போ லட்சம், கோடி, கோடிக்கு ரொம்ப சாதாரணம். 1000 அப்போ 1000 எதுக்கு இம்பார்ட்டண்டாக சொன்னாங்க? இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நாளைக்கு தெரியும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் 2 பக்கம் அந்த கருவி இன்ஃபினிட்டின்னு போடுவாங்க. எக்ஸாக்ட்ஸில் ஜாயின் ஆகும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் 2 பக்கம் இன்ஃபினிட்டி இந்த பக்கம் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இட் நெவர் ஜாயின் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ், இட் நெவர் டச். ஸோ அந்த 1000. ஸோ அவன் முன்ன 1000 இன்ஃபினிட்டி தான் 1000 கணக்கில் அடங்காதது தான் இன்ஃபினிட்டி. உங்களால் என்ன முடியாது, என்ன பேர் சொல்லுவீங்க? இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால தான் 1000 காலத்து பயிர், 1000 பல காலத்து பயிர். அதனால மனசு எப்பேற்பட்ட மனசு உள்ளது? 1000 எண்ணங்கள். யாரோ வருவார், யாரோ போவார், வருவதும் போவதும் தெரியாது. 40 minutes பதிலில் 10 செகண்டுக்கு மேலே நான் ஃபோக்கஸ் பண்ண சார். 10 செகண்டுக்கு மேலே யாராவது சொல்லுங்க, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நீங்கள் மனசு இருக்கும்போது வேற எத்தனையோ சிந்தனைகள் வருது. எப்போ உருவாங்க, நாங்கள் எப்போ போவோம், ஒரு சார் எப்போ கிடைக்கும், இப்படி எத்தனையோ சிந்தனைகள் வரும். அதை தவிர்க்க முடியாது. 1000 வாசல் இதயம், 1000 இதயம், யாரோ வருவார், யாரோ போவார், வருவதும் போவதும் தெரியாது. மாதையெல்லாம் மாறிவரும், பயணம் முடிந்துவிடும், மாறுபடி இது ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த மனசை பற்றி இன்னும் பாடலாம் இருக்குது, நிறைய இருக்குது. நான் அதெல்லாம் நிறுத்திக்கிறேன். ஏன்னா மனசு ஒரு நாளைக்கு கனியை ஒரு நாள் கசப்பென சொல்வாய், கசப்பை ஒரு நாள் கனியென உண்பாய், தனிமை சுபத்தை தனிமன விடுப்பாய், தானால் கனிமை நிருப்பன முடிப்பாய், மனையோடு சுற்றம் மகிழ்வன சிரிப்பாய், ஒரு நாள் குரலே மாண்ப, ஒரு நாள் ஃபேமிலியாக இருக்கிறது, ஒரு நாள் ஒய்ஃபை எங்கே போனால் முன்னாடி நான் ஒரு 4 நாளைக்கு இருக்கணும். அப்பா இது ஓலா புக் பண்ணணுமா, இது அவசரம். ஒரு நாளைக்கு ஒரு போடணும், ஒரு நாளைக்கு. இதுதான் மனசு. மனமே ஒரு நாள் மயங்கிய நாட்கள், மரத்தின் வாழ்வில் சிதறிய பூக்கள். மரத்து வாழ்வு என்ன, பூக்கள் கீழே விழுந்துன்னா என்ன பயன்? காயாகுமா, கனியாகுமா? நோ. மனமே ஒரு நாள் மயங்கிய நாட்கள். இது எல்லாத்துக்குமே காரணம் மனம். ராவணனுடைய செயல்களுக்கு அத்தனைக்கும் காரணம் மனம். ஒன்றும் இல்லை, அவருடைய ஊர்களையும் அது இருக்கு அப்படின்னு சொல்லி சுவாமி என்ன சொல்றாருன்னா, ஒரு சிம்பிள் ஒரு சுவாமி சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு மரத்துக்கடியில் போய் உட்காந்துருக்கீங்க, கொத்து கத்திட்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் அதை வரணும், என்ன பண்ணணும்? அதோடய வேகமாக நீங்கள் கத்தணும். கத்தணும்னா என்ன பண்ணணும்? எல்லாரும் சேர்ந்து பஜனை பண்ணுங்க, அதையெல்லாம் ஓடிடும். ஸோ உங்கள் மனசு காட்டலாம் வேற என்ன எண்ணத்துலாம் இருக்கிறதுக்கு பஜனைக்கு வந்து பஜனையில் வாய் விட்டு பாடணும். அஃப்கோர்ஸ் சிங்கர்னைஸாக பாடணும், தெய்வம் எல்லாம் பஜன்னா. அறுபது சொன்ன மாதிரி வெளியில் இருக்கவாட உள்ள அட்ராக்ட் பண்ணுறது காரணமே பஜனை. அது முக்கியமான காரணம். அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பஜனா மண்டலியாக இருக்கும்பொழுது நான் உள்ள நுழைஞ்சது காரணமே பஜனா. அந்த டிசிப்ளின் தான். இப்படி அப்படி இல்லை, ஒன்று பண்ண அந்த ஒன்று அதுக்கடுத்து இங்கே ஒன்று அங்கே இப்படி தான். ஃபஸ்ட்டோ செகண்டோ தேர்ட் அப்படியே தான் போகும். யாரும் சொல்ல முடியாது. இந்த டிசிப்ளினை பார்த்தா நான் உள்ள வந்தேன் பஜனா மண்டலியாக இருக்கும்போது. ஸோ சுவாமி என்ன சொல்றாங்க, எல்லாம் சேர்ந்து பாடுங்க. அப்போ பாடும்போது உங்களுக்கு வாய்ப்பு நீங்கள் பாடுறீங்க. பாடும்போது என்ன வேற என்ன சிந்தனை வரும்? அடுத்த ஒழுங்காக பாடுறாங்க, நம்ம எப்போ நம்மளோடய நல்லா பாடுறாங்க, இப்படி தான் இருக்கும். இப்படி பாடும்போது பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்குது. ஒரு லைன் சீனியர்ஸ் எல்லாம் யூடியூப்ல பாருங்க, முதல் லைன் பாடிட்டு எல்லாம் கவர்ஸாக பாடுவோம், அடுத்த லைன் நம்ம இப்படி இருக்கும். ஏன்னா பக்காவாக எடுக்கணுமே சாமியோட பாட்டு எப்படி
போகணும் அப்படி கிடையாது. நீங்கள் ராஜு என்ன சொல்லாதீங்க பாடுங்கன்னு மைக்கையும் கொடுத்தாரு. கடைசி நேரம் பாட ஆரம்பிக்கும்போது மைக்கை அவுட் பண்ணார். என்ன பண்ணுறதுனே தெரியல. பட் அருமையாக பண்ணார். அதுவே நான் என்ன தெரிஞ்சுனேன், கடைசி நேரத்தை எதை கொடுத்தாலும் ராஜு அருமையாக செய்வார். உண்மையாக அந்த கடைசியில் அதை கொடுப்பீங்க. நான் கான்ஃபிடன்ஸ் இல்லை, கான்ஃபிடன்ஸ் நான் சொல்லிட்டேன் சார் என் பாடம் வரும் நம்புவீங்களா? உண்மையாக அப்படிதான் இருந்தேன். என் பாடம் வரும். ஆகினால எல்லாம் சேர்ந்து பாடும்போது இந்த பறவைகள்லாம் ஓடுற மாதிரி இந்த துர்குணங்கள்லாம் ஓடிடும் சுவாமி தகவல் சொன்னார். இதோட முடிக்கிற போயிட்டே இருக்கு. இந்த உருவாக்கம் இந்த உருவாக்கம் நிறைய ஆண்ட்ராய்டு கம்ப்யூட்டர் ஆண்ட்ராய்டு கம்ப்யூட்டர் கார்த்திக் அதை வந்து சமத்தி ப்ரூவ் பண்ணோம். அதை ஃபார்வர்ட் பண்ணிடு. பாடு ஒரு 2 லைன் பாடு.